இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த அம்மா ரொம்ப ரொம்ப ஒரு அன்பான அம்மாவா இருக்கிறாங்க. ஆதரவே இல்லாத ரொம்ப பசியோட இருந்த ஒரு பையன் அந்த அம்மாவோட வீட்டுக்குள்ள வந்து சாப்பாடு எடுத்து வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த அம்மாவும் பார்க்கும்போது தன்னோட பையன் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பையன் ரொம்ப ரொம்ப பசியோட இருக்கிறான், சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த அம்மாவோட சொந்த பையன் வீட்டுக்குள்ள வந்து இது யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அந்த நேரத்துல இந்த பையன் பாத்தீங்கன்னா வேகமா சாப்பிடும் போது அந்த சாப்பாடு தொண்டையில அடைச்சிருது. உடனே இந்த பையன் ஓடி போயிட்டு அந்த பையனுக்காக தண்ணி கொண்டு வந்து கொடுத்து அந்த பையனை காப்பாத்துறான். அதுக்கப்புறமா இந்த பையன் எதுக்காக இந்த பையனை வந்து என்னோட அண்ணாவா ஏத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தன்னோட அண்ணாவா ஏத்துக்கிட்டு ரெண்டு பேருமே அந்த குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா வந்து வட்டிக்கு கடை வாங்கியிருப்பாங்க. அந்த சேட்டு கடைக்காரருக்கு பணம் கட்டுறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே அந்த கடையில போயிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பணத்தை பாத்தீங்கன்னா இவங்களால கட்ட முடியல. ஒரு நாள் இந்த ரெண்டு பசங்களுமே தங்களோட கையில அம்மானு பச்சை குத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருது. ஓடி வந்து வீட்டுக்கு பாக்குறாங்க. அப்ப அந்த அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அப்ப அந்த சேட்டு கடைக்காரர் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட இறுதி சடங்கு செய்ய விடாம அவங்க பணத்தை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல மனசுக்காரரு அந்த அம்மாவோட பணத்தை நானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டு கடைக்காரரை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க.